எங்களுக்கு வீரர்களுக்கு வழங்குகிறோம். மகாராஜா அண்ணன் மகாராஜா அவர்கள் வீரர்களுக்கு கொடுத்து அண்ணன் மகாராஜா அவர்கள் 10 வகையான பழங்களை கொடுத்து வீரர்களை ஊக்கப்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பத்து வகை பழங்கள் வீரர்களுக்கு கொடுத்து வெயில் நேரங்களில் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இருக்க உதவியுள்ளார் அண்ணன் மகாராஜா. இந்த தேர்ட் டிக்கெட் ஓரியன்டா ஒரு மோஸ்ட் அவைட்டட் செமிஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலபுரம் வர்சஸ் வளத்திராக்கோட்டை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாப் 2 டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. இந்த பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ராஜகோபாலபுரம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் போய் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முத்து பவுலிங் எல்லாம் மணி வந்திருக்காரு இந்த செமிஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். நல்லா ஃபுல் ஷாட் ஒரு வார்ம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காருங்க. ஃபைனல் லெக்ல கிளியர் பண்ணிட்டார். சார் செமிஃபைனல் மேட்ச்ல முத்து. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் முத்து. செகண்ட் ஒன் ஓகே ரொம்ப கீழே கட்டி பால் நினைக்கிறேன். டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. 6க்கு அப்புறம் டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை ஷார்ட்டாக போட்டிருக்காரு பாடி லைனில் அதே டைரக்ஷன். இந்த முறை ஃப்ளாட்டாக தருவது தெரியா பவுண்டரி. ஃபர்ஸ்ட் 6 தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரிக்கு வந்துருக்காரு முத்து. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் கிஃப்டட் பால் தான் சொல்லணும் இந்த பேட்ஸ்மேனுக்கு. ஐயோ டிஸ்டன்ஸ் பாலுங்க லைனில் தெளிவாக எடுத்திருக்காங்க. ஸோ பவுண்டரி 6 ஓவர் விக்கெட் யூஸ் பண்ணுறாரு முத்து. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. நல்லா கம்பேக்னே சொல்லலாம். ஃபுல் டாஸ் பால் பேட்டில் கரண்ட் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் போலங்க. ஒன்னர் பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காரு. குவார்டர் ஃபைனலில் ஒரு மேட்ச் பேட்டிங்க பார்த்தோம். கட் ஷாட் பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரி. சப்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியா மாத்திருக்காரு. இந்த ஓவரில் 2வது பவுண்டரி. நல்ல டிஃபென்ஸ். கடைசி ஃபர்ஸ்ட் பாப்லேயே ஸ்கோர் 15 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கோர் நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம் வளத்திராக்கோட்டையிலிருந்து. செகண்ட் ஓவரை போட்டால் பவுலிங்கில் அஸ்வா வந்திருக்காரு. ஆஃப் கட்டுற ஒரு இந்த ஓவர் எல்லா பாலுமே ஷார்ட் கரெக்டாக பிக் பண்ணுறாரு. ஃபிளாட் டாப் மிட் விக்கெட்ல 1 பவுன்ஸில் பவுண்டரி. போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியா மாத்திருக்காரு கார்த்திக். செகண்ட் ஒன் கிளீன் பால் ரிவர்ஸ் டெலிவரின்னு தான் சொல்லணும். போன மேட்ச்ல 3 6 பார்த்தாங்க. அன்லைக்கு இந்த இடம் சொல்லணும். பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு கார்த்திக். முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வளத்திராக்கோட்டை. நல்ல கம்பேக் சிவா கிட்ட இருந்து. ஆஃப் கட்டா கரெக்டாக கெஸ் பண்ணலாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் அதே டைரக்ஷனாக தான் போயிருக்கு. இந்த மாதிரியும் 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. 2வது பவுண்டரி விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. ப்ரெஷர் கம்மி பண்ணி விட்டுருக்காரு. அப்படி வைடா போட்டிருக்காரு. சரி கீப்பர் தான் வந்திருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஆஃப் கட்டர் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருக்காரு பாயிண்ட்ல. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டாப். ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஒரு டாட் பால். 2 பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக். 2 ஸ்கோர் 25 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்பு பவுலிங் இல்லை. ஸோ ரெக்கமெண்ட் சாரி ரன் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 12 லிட்டர் வந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வரும் எடுக்கல. இங்கே ரன்னுக்கான சான்ஸ் வருங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சு. ஆடி இருக்காரு லாங் ஆனில். ஒரு சிங்கிள் அவுட் சைட். ஐயோ கீப்பர் கேரி ஆகல. தேர்ட் மினில் தான் வந்துருக்கு சிங்கிள். சான்ஸ் ஒரு கேட்ச் ஹைட்டு தான் போயிருக்கு. அங்கே கேப்பில் வந்துருக்கு. ரீஜனில் 1 பவுன்ஸில் பவுண்டரி போகலை. நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீலிங் டீப்பில் பவுண்டரி போயிடுச்சுங்க. 2வது பவுண்டரி குமரேசன் பேட்லேருந்து ஒரு தேவையான பவுண்டரி. 4th சரி நம்ம லாங் ஆனில் போயிருக்கு. இது ஒரு சிங்கிள் கிடைக்கும். சின்ன ஃபம்பலுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணல. 2 ரன்ஸ். வெட்டர் ஸ்டம்பில் போட்டு நல்லா ஏற்கார். அப் டு ஏற்கார். மிட் விக்கெட்டில் தான் போயிருக்கு. காலில் தடுத்து விட்டுருக்காரு. பவுண்டரி போகலை.
நல்ல பேக்கப். இங்கே 2 ரன் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 இருக்கு ஸ்கோர் 34 ரன் வந்திருக்கு. அகைன் சிவா வந்திருக்காரு செகண்ட் ஓவர் தொடர்ந்து. ஷார்ட் ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவர் பனிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் போகல. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்கான். விட்டு பிடிக்க பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கரெக்டாக கெஸ் பண்ணல. 3வது பவுண்டரி. செகண்ட் ஒன். அது இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. சான்ஸ் ஒரு கேட்ச் நினைக்கிறேன். 6ல் தான் போயிருக்கு. ஐயோ கேட்சை கரெக்டாக வாட்ச் பண்ணலாங்க. 3 பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு கேட்சை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக கேட்சை எடுக்கணும். சிங்கிளிங் 2 ரன்ஸ். ஷாட்டுங்க நேருக்கு நேர் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. ஃப்ளாட்டாகவே கிளியர் பண்ணிட்டாரு. 3 பவுண்டரிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு. நல்லா பேட்டிங், நல்லா ஷாட்டிங். இந்த ஓவர்லையும் ஒரு 6 ஓவர் பவுண்டரி வந்திருக்கு. ஷார்ட் டைமிங் இருந்துச்சு. லாங் ஆஃபில் தரையாக போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஒரு சிங்கிள். சான்ஸ் ஆர் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலாங்க. ஃபீல் இருக்கா டீப்ல. ஸோ கேட்சுக்கு வந்திருக்காரு. நல்ல கேட்ச் தெளிவாக எடுத்திருக்காரு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. வளர்த்துற கோட்டை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் தரையாக ஆடி இருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைமில் கலெக்ட் பண்ணல. பேக்கப் ஃபீல்டர் மணி டீப்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே சிங் டபுள் 2 ரன்ஸுங்க. 4 ஓவருக்கு ஸ்கோர் 49 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் கடைசி 6 பந்து முக்கியமான 6 பந்து. பவுலிங் அல்ல. ஒரு சிங்கிள் மட்டும். போன சிங்கிளோட டீம் 50. செகண்ட் ஒன் பிரபு ஸ்ட்ரைக்கில். ஸ்விங் அண்ட் மிஸ். வெளியே தான் போயிருக்கு பால். டாட் பால். 3rd ஒன். ஃபுல் டாஸ் பாடி லைனில் கீப்பர் ஸ்டாப் பண்ணலாம். ஓய்யோ இந்த ஸ்டம்ப் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஸ்டம்ப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்குமே தெரியல. உங்கள் டெசிஷனை கமெண்ட் பண்ணுங்க. பெரிய அப்படி டிஸ்கஸ் பண்ணி நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டெசிஷனை கமெண்ட் பண்ணுங்கள். பவுண்டரியும் போயிருக்கு. போன பால் பேட்டாக போட்டிருக்காரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல. ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. க்ளோஸாக போட்டிருக்காரு. ஷாட்டுங்க கரெக்டாக பிக் பண்ணிட்டாரு. பால் சுருங்கிட்டே போகுது. 6 போயிடுச்சு. 2வது 6 குமாரசனோட பேட்டிங் ஒரு தாவையான இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு தாவையான பேட்டிங். நல்ல பேட்டிங். நல்ல கட் ஷாட். இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸ்ல ஐயோ மேக்ஸிமம் ஃப்ளாட்டாவே கிளியர் பண்ணிட்டாருங்க. 2 சிக்ஸர் 2 பால்ல. மொத்தமாக 4 சிக்ஸ் வந்திருக்கு இவரோட பேட்லேருந்து. 4 சிக்ஸ் 4 பவுண்டரி. நல்ல பேட்டிங். தரமான பேட்டிங். கிட்டத்தட்ட 40 ரன் மேலே அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. கடைசி உள்ள 2 சிக்ஸ் வந்திருக்கு. ஒரு பவுண்டரி. ஃபுல் டாஸ் வந்த பக்கமே பேட்டை விட்டாரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. கடைசி ஓவரில் மட்டும் 2 சிக்ஸ் 2 பவுண்டரிங்க. எக்ஸ்பென்சிவ் மாற்றிருக்காங்க. நல்ல பேட்டிங் குமரசன்டா இருந்து. 1 மேன் ஷோடையும் சொல்லலாம். 1 மேன் ஆர்மி. பத்ராக்கோட்டை 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5 ஓவருக்கு ஒரு நல்ல ஸ்கோரையும் சொல்லலாம். செமிஃபைனல் மேட்ச்சில் ராஜகோபாலபுரம் 73 ரன் ஸ்கோர் பண்ணும். சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே பேட்டிங் லைன் அப்போ வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த டீம் செகண்ட் டீமாக ஃபைனல் போகிறாங்கன்ட்டு. ஆல்ரெடி கமிட்டி டைரக்ட் ஃபைனலில் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் குயிக்கராக போட்டுருக்காருங்க. ஷெஃபுல்லான தெளிவாக போட்டுருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ். 3rd மேனில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி மணி. ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் காம்படிஷன். வைட் டெலிவரி. ஷார்ட் ஹைட் மாதிரி டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போனால் தேவையான சிக்ஸாக இருக்கும். எடுத்தால் முக்கியமான விக்கெட் இருக்கும். அப்படின்றத இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில் பனியோட பேட்லேருந்து. அப்படியே வானத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு. மழை வர மாதிரி தான் இருக்கு. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்க. ஸ்கொயர் லெக்ல கேப்ல நினைக்கிறாங்க. டீப்ல முத்து இருக்காரு. நல்ல ஸ்டாப். இருந்தாலும் இங்கே ஈஸி 2 ரன்ஸ். ஸோ ப்ராப்பராக த்ரோ பண்ணலாங்க. 3 ரன் எடுத்துட்டாங்க இந்த பால். நல்ல ரன்னிங். ஃபுல் டாஸ் லாங் ஆஃப்ல போயிருக்கு. பெரிய ஓப்பனிங். அங்க பாலுக்கு வந்திருக்காரு. நல்ல ஃபீல்டிங். நல்ல ஸ்டாப். 2 ரன்ஸுங்க. ஒரு ஃபிளிக் ஷாட் ஃபைனக்கில் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும்.
ஃபர்ஸ்ட் பாப்ல எவ்வளோ ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஒரு நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம் ராஜகோபால். நல்லா ஃப்ளிக்கு. ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் இருக்காரு, இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக ரன் எடுத்துருவாங்க. தருவா நல்ல ஷாட்டு, ஃபைன் லெக்கில் மேலே போயிருக்கு. பவர் பிளே இல்லை, இருந்தாலும் பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரிக்கு அப்புறம் ஸ்டிக்காக மாதிரிக்காரு. சான்ஸ் ஒரு கேட்ச், ஸ்டாப்பேஜ். கேரி ஆகலக்கி பவுலருக்கு. இங்கே ரன் புஷ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சிங்கிள் மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக மழை, மேட்ச் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு அரை மணி நேரமாக. ஸோ நல்லா மழைங்க, பிச்செலாம் நனைஞ்சிருச்சு. ஸோ பிச்சில் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. ஸோ கார் போய் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பவுலிங் எண்டில் ஈரமாக இருக்குது. பிச்சே நனைஞ்சிருச்சுங்க, தெரியலையா போயிருக்கு. நல்லா கொளுத்தி போடு, போய் போடு, இந்த மாதிரி போடு, கொளுத்தி போடு, நல்லா கொளுத்தி போடு. வேற ஆட்டு போடுவாங்க. இது யாருங்க ஐடியா கொடுத்தாங்க தெரியல. 200 ரூபாய் கட்டி மாதிரி கொடுத்திருந்தா 200 ஓட்டி போனா. போண்டா இங்க வர. அது போண்டா சீட்டு போண்டா. எத்தனை? இங்கிட்ட வந்து இப்படி அதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு அணைஞ்சிருப்பீங்க இது பெட்ரோல். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகுது. மழைக்கு அப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகுது. பிச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வைடு காமன் அப்பீல் காம்படிஷன் டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஷிவான்னு நினைக்கிறேன். ஷார்ட்டு ஃப்ளாட்டாக போயிருக்கு, தரையாக போயிருக்கு மிட் விக்கெட்டில். ஸோ மழை அப்படியுமே தூரிட்டு இருக்கு. இந்த சிங்கிள் 22 வந்துருக்கு. இன்னுமே 41 ரன் ஸ்கோர் பண்ணணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். அங்கே ஃபீல்டர் இருக்கார் டீப்பில். ஓய்யோ தாரமான கேட்சுங்க, முக்கியமான கேட்சா எஃபோர்ட்டை போட்டு எடுத்திருக்காரு. முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ராஜகோபாலபுரம். நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் சிவா வந்திருக்காரு. ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் தேவை ராஜகோபாலபுரம். ஸ்விங் அண்ட் மிஸ். அப் டு யாருக்கார் டாட் பால். ஆகே நீந்த தடவை விக்கெட்கான அப்பீல் காம்படிஷன் டாட் பால். 1 more டாட் பால். விக்கெட் 2 டாட்டு. ஹேட்ரிக் டெட் பாலாக போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு கார்த்திகா இருந்தால் அப்பீல் வாங்கிட்டு வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறதுனால கரெக்டாக தெரியல. சான்ஸ் ஃபார் கேட்ச், ஸ்டாப்பேஜ். ஸ்லிப்ல அச்சா தெளிவாக எடுத்துருக்காருங்க கேட்சை. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க இந்த ஓவரில். சரி 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட் லாங் ஆஃப்ல போயிருக்கு, ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஃபிளிக் ஷாட் ஸ்கொயர் தரையாக போயிருக்கு, டீப்லாக போயிருக்கு. சிங்கிளுங்க. 3 ஸ்கோர் 25. இன்னுமே நிறைய பேர் ஷாட் ஆடணும். ஓய்யோ ட்ரை கையை போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிளாக டபுளாக மாற்றிட்டாங்க. சிங்கிள் மட்டும் தான். ஷார்ட்டாக போட்டார். சரியான மீட் இல்லை, கரெக்டாக கெஸ் பண்ணல. ஒயிட் ப்ளஸ் பண்ணி இந்த முறை கேட்சாக விட்டுருக்காங்க. அதே ஃபீல்டருக்கு தான் போச்சு. சிங்கிள். நல்ல ஃபுல் ஷாட். அங்கே ஃபீல்டர் இல்லை. ஐயோ பாலுக்கு வந்திருக்காரு, ஆனால் கேட்ச் எடுக்கல. பால் பவுண்டரியும் போயிருக்கு. ஒயிடு நினைக்கிறேன். ஒயிட் ப்ளஸ் 1 ஒயிட் பாடி அட்டாக். ஒரு சிங்கிள் கிடைக்கும். அப்படி இருக்க ரன்னுக்கு சான்ஸ் இல்லைங்க. டாட் பால். ஷார்ட் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகிறாங்க கேப்பில் நினைக்கிறேன். நல்ல ட்ரை. பாலுக்கு வந்தார்.
எடுக்க முடியல. இங்கே 2 ரன்ஸ் எடுத்தாங்க. கடைசி 6க்கு 38 ரன் அடிக்கணுங்க. சான்ஸ் ஃபார் ஐயோ இல்லை தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்டரி போகல, டீப்பில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே 2 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் மிஸ் இட். பேட்டில் லாங் ஆனில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். அடிக்கப்பட்டது கேட்ச் ஆக மாறுமா பிடிப்பாரா? முத்து கேட்சை தெளிவாக எடுத்துருக்காரு. 1 more wicket லூஸ் பண்ணுறாங்க. சரி வந்துட்டாங்க. பால் விக்கெட்டோட இந்த மேட்சை வளத்திரக்கோட்டை வின் பண்ணுறாங்க. வளத்திரக்கோட்டை